கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த தொடர் போதனையிலே. ஆகையால் இந்த நாளில் அவர் நமக்குடைய வாழ்க்கையிலே அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு இளைப்பாறுதலை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த டாப்பிக்கே இளைப்பாறுதல் தான். நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தேவன் எப்படி தருகிறார் என்று தான் இந்த தொடர் போதனையிலே பார்த்து கொண்டு வருகிறோம். சில பேர்கள் புதுசாக வந்து கேட்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. மற்ற ஒவ்வொரு நாளும் இது இரவு 8 மணிக்கு கரெக்டாக 8 மணிக்கு முன்னாலே வந்துடும். சில நேரங்களில் 8:10 8:30க்குள்ளே ஆனால் நீங்கள் வச்சுக்கோங்க 8 மணிக்குள்ளே இதெல்லாம் வந்துடும். பொதுவாக இந்த போதனைகள்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்துடும். பொருளாதார ஒரு தொடர் நான் போட்டுட்ருக்கேன். அந்த தொடர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு இரவு 8 9 மணிக்குள்ளே வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இரவு அதற்கு முன்பாகவே வரும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அது நீங்கள் எந்த நேரம்னாலும் சரி தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அந்த போதனைகள் உங்களுக்கு பொருளாதார செழிப்பை குறித்து நான் நிறைய போதித்து வந்திருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பொருளாதார செழிப்பை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அந்த மனதை எப்படி உறுதியாக்குவது அதனுடைய போதனையை நான் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இதில் 3 வீடியோ வந்து ரொம்ப கண்டினியூவாக நான் போட்டுட்ருக்கேன். அதாவது நம்முடைய இப்போ கேட்டுட்ருக்கீங்களா, கர்த்தர் எப்படி வழி நடத்துறது, தினமும் உங்களுக்கு இரவு 8 மணிக்குள்ளே வந்துடும். அடுத்தால கர்த்தர் எப்படி கர்த்தர் நம்ம எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் அது நம்ம பார்த்துக்கிட்டு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், எப்படி வருகிறார் என்று சொல்லி அந்த போதனையும் பார்த்துக்கணும். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற போதனையும் தொடர்ந்து உங்களுக்கு 8 மணிக்கு வந்துடும். அதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. பொருளாதார செழிப்புன்னு சொன்னோம்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே தேவன் அசைவாடுகுவார். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக செய்கிறது. ஏன்னா சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கார். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு பலவீனாக இருந்தாலும் பலனாக கொண்டு போகும். தேவனுடைய வார்த்தை தான் நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறத விட 1000 மடங்கு உங்களை பெருக்க முடியும். வேறு யாருமே உங்களால் இந்த செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறதுனா உங்களை வழி நடத்துகிறது, உங்களை தேடி வருகிறது. வார்த்தை உங்கள் உள்ளத்திலே விதைக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். பாருங்க, நீங்கள் இளைத்தவனை, அதாவது உங்களுக்கு கீழான முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு எப்படி இளைப்பாற கொடுக்க முடியும்னா, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசும். பரியாச உதடுகள்ங்கும்போது என்ன நடக்குன்னா, சில விஷயங்கள் வேறு விதமாக காரியங்களில் பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் என்ன நடக்குன்னா, தேவன் வந்து அது கூட வந்து என்ன பண்ணுறார், அவர் உதவுகிறார். உதவி அவங்களுக்கும் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இப்படி உங்கள் மூலமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்வதன் மூலமாக உங்களுடைய வார்த்தையை எடுத்து கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக அதனால் என்ன நடக்குன்னா, தேவன் உங்கள் மேலும் அசைவாடி அவர்களுக்கும் அந்த இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அதாவது முடியாத பட்சத்தில், அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், கர்த்தர் எப்படி இருக்கிறார், கர்த்தருடைய அந்த அவனுக்கு சிலவங்களுக்கு தெரியாது. சில பேர்கள் எப்படி தான் நான் வாழ்வது, நான் எப்படி இருப்பது, நான் எதை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த பொருளாதாரத்தை நான் எப்படி வாழ்வது, நான் செழித்து எப்படி வாழ்வது என்று தெரியவருக்கு தெரியாது. அதை நம்ம ஒரு போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு விதை இருக்கிறது, அவங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி உள்ள காலத்தில் அப்படி தானே. சுவிசேஷத்தை பாருங்கள், தேவனுடைய இதில் பாருங்கள், நிறைய பேர் இப்படி தான் போகிறதுக்கு இடம் கிடைக்காத, நிறைய கிடைக்கவே மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தை நம்ம ரட்சிக்க எப்படிப்பட்டோம், நம்ம எங்கேயோ போய் கேட்டோம், யாரோ ஒரு கோயிலில் போய் உட்கார்ந்தோம், பிரசங்கம் பண்ணோம், அதற்கப்புறம் தான் பரிசுத்தாவின நம்ம மேல் அசைவாடி நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் மற்றவர்களும் அவங்க தேவனுக்குள்ளே வர வேண்டும் என்றால் இந்த நீங்கள் இளைத்தவரை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதலை நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களையும் தேவனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும். இப்படி தான் அவர் இளைப்பாற பண்ணுகிறார். உங்கள் மூலமாக மற்றவர்களும் இளைப்பாற வேண்டும் அல்லவா? கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஆகையால் நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு கிறிஸ்துவை அறிய நீங்கள் பயனுள்ளவராக நீங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பேசணும், கிறிஸ்துவை யார் என்று நீங்கள் அறிவிக்கணும். ஆகையால் இந்த மாதிரி தொடரில் நீங்கள் கேட்கும் பொழுது கிறிஸ்துவை யார் எப்படின்னு நாங்கள் நிறைய இதில் போட்டிருக்கோம். ஆகையால் நீங்கள் அதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே தேவன் அசைவாடுவார். ஆகையால் நீங்கள் எதிலுமே நீங்கள் குறை இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு குறைவில்லாமல் நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது அவர்களும் இளைப்பாறுதல். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளேயும் தேவன் இளைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதான் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை அறியும் போது இன்னும் தேவனுடைய
உள்ளுக்குள்ளே நீங்கள் இணையதனால் உங்களுக்குள்ளே தேவன் எண்ணும் இளைப்பாறுதலை கொடுத்து உங்களுக்கு தேவனுக்குள்ளே வர்றதுக்கான அதிக நேரத்தை அவர் கொடுக்கிறார். ஆகையால் கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நாளும் எந்த நன்மையும் குறையாது. எல்லாத்திலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆகையால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களை கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.